இவங்களுக்கு தான் போகணும். இங்கே தான் சாப்பிட்றாங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பிக் பாஸ் ஷாப்பிங் டாஸ்க் நடந்துட்டுருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டாஸ்க்கு, ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கும் கூட அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் ஆனால் பார்க்கறதுக்கு அப்படி தெரியல. எல்லாத்துக்குமே அந்த டாஸ்க் வந்து ரொம்ப அமைதியாக செய்ய சொன்னாரு. எவனுமே அமைதியாகவும் கிடையாது. அதாவது என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சைட் ஃபுல்லாக வாழைப்பழம் வைக்கப்பட்டிருக்கு. 6 பேர், அதாவது ஒரு டீம்லேருந்து கிட்டத்தட்ட 6 பேர் கலந்துக்கணும். ஸோ 2 டீமும் சேர்த்தா 12 பேர் இந்த டாஸ்கில் கலந்துக்கணும். ஸோ 3 பேர் வந்துட்டு சாப்பிட்ற இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கணும். 3 பேர் வந்துட்டு அந்த வாழைப்பழத்தை ஊட்டி விடுற இடத்துல போய் நிற்கணும். அதே மாதிரி தான் ஆப்போசிட்க்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. 6 பேர் ஊட்டி விடுற இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. கண்ணை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வாழைப்பழத்தை உரிச்சிட்டு ஒரு கையை பின்னாடி கட்டிக்கிட்டு அப்படியே கண்ணை தெரியாமையே போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு ஊட்டி விடணும். ஸோ யாருக்கு வேணாலும் ஊட்டி விடலாம். சரியான பர்சனுக்கு ஊட்டி விட்டால் 1000. அதாவது யாருக்கு வேணாலும் ஊட்டி விடலாங்க. இதுதான் மேட்ரு. ஸோ நம்ம டீமில் இருக்க ஆளுக்கும் ஊட்டி விடலாம், எதிர் டீமில் இருக்க ஆளுக்குமே ஊட்டி விடலாம். ஊட்டி விட போகிறவங்க வந்துட்டு அவங்களுடைய ஃபேஸை தொடக்கூடாது, எந்த இடத்தையுமே தொடக்கூடாது. அட் த சேம் டைம் வந்துட்டு கண்ணத்தை வந்தும் பார்க்கக்கூடாது. ஆப்போசிட்டில் இருக்கிறதும் போயிட்டு பழத்தையும் எடுத்துகிட்டு வரும்போதும் கண்ணை மூடிக்கிட்டு தான் இருக்கணும். இந்த டாஸ்க் முழுக்க கண்ணை மூடிக்கிட்டே தான் நடக்கணும். ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா, யார் அதிகமான பழம் சாப்பிட்றாங்க, எந்த டீமை சார்ந்தவங்க அதிகமான பழம் சாப்பிட்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். ஒரு பழத்தை சாப்பிட்டாலே வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 பிபி கரன்சி கொடுக்கப்படும். இதில் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ஆண்கள் அணியை சேர்ந்தவர்கள் ஆண்கள் அணிக்கு ஊட்டி விடாமல் பெண்கள் அணிக்கு ஊட்டி விட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெண்கள் அணியை சேர்ந்தவர்கள் பெண்களுக்கு ஊட்டி விடாமல் ஆண்களுக்கு ஊட்டி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பழங்கள் கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் ரொம்ப சூப்பராக தான் போச்சுன்னு தான் சொல்லணும். நல்லாவும் போச்சு, செம்ம காமெடியாகவும் இருந்துச்சு. ஜெஃப்ரிலாம் வந்துட்டு பழத்தை எடுத்துகிட்டு அவங்களெல்லாம் தாண்டி எங்கெங்கேயோ போயிட்டாரு. ஒவ்வொருத்தரும் கண்ணை மூடிக்கிட்டே ஊட்டி விட்டுட்டு போய் பழம் எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், பழம் எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுறதா இருக்கட்டும். ஸோ செம்ம காமெடியாக, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக, ஜாலியாகவே இருந்துச்சு. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் அணி கிட்டத்தட்ட 9000 பிபி கரன்சிகளை வந்துட்டு வென்றிருந்தனர். பெண்கள் அணி பார்த்தீங்கன்னா 11000 பிபி கரன்சியை வந்துட்டு வென்றிருந்தாங்க. ஸோ இதன்படி இவங்க 2 பேருமே தற்போது வந்துட்டு ஷாப்பிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது என்னன்றதை நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.